அன்னைக்கு ஒரு நாள் மிட் நைட் ஒரு 2:30 மணி இருக்குங்க. அதாவது சண்டே மிட் நைட் 2:30 மணி இருக்கும். ஆல்மோஸ்ட் அது மண்டே தான். திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த ஏரியால முட்டுத்தெரு தான். அதாவது முட்டு சந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? மொத்தம் 15லேருந்து 18 வீடுகள் இருக்கும். அந்த ஏரியாவோட முக்குல ஒரு போஸ்ட் லேம்ப் இருக்குங்க. எல்லோ கலர் பல்ப் இருக்கிற ஒரு போஸ்ட் லேம்ப் இருக்கும். அந்த லேம்ப்க்கு அப்புறமா அந்த ஏரியாக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் போனா முட்டுச்சந்து தான். உள்ள வழியா அடுத்த தெருக்கு போக முடியாது. ஆனால் அங்க இருக்கிற வீடுகள் மூலமா பேக் சைடு டோர் இருக்கும் இல்லையா, அது வழியா பக்கத்து தெருக்கு போக முடியும். அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா தான் வசிச்சுக்கிட்டு வராங்க. அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இப்போ ஒரு திருஷ்டி சுத்தி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே அந்த ஏரியாவோட முக்கில் தான் உடைப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு மிட் நைட் 2:30 மணிக்கு அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 11 மணிக்கு மேலே, அதாவது நைட்டு 11 மணிக்கு மேலே அவ்வளோவா யாருமே வெளியே வரமாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற வேலை பார்க்குறவங்க 3 மணி, 3:30 மணி, 5 மணி வரைக்கும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு வருவாங்களாங்க வீட்டுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு அந்த ஏரியா ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது 2:30 மணிக்கு. அப்போது ஒரே ஒரு கேடிஎம் பைக்கோட சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்குதுங்க. அந்த பைக் அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் ஏரியாவோட முக்குலேயே நின்றுது. அந்த கேடிஎம் பைக்கில் இருந்து நிஷாங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணு இறங்கி நடந்து போகிறாங்க. இப்போ பின்னாடி அந்த பைக்கில் இருக்கிற ஒரு பையன், நிஷா ஆர் யூ ஓகே, நான் வேணா வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் ஓகே தான் அஜய், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மட்டும் தனியாக அந்த முக்கில் நடந்து போகிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் அஜயை பார்த்துருவாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே அஜய் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. இப்போது அந்த தெருக்குள்ள மிட் நைட் 2:30 மணிக்கு நிஷா மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறாங்க. அஜயோட பைக் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த சத்தத்தில் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஏரியாவே வெறிச்சோடி கிடக்குது. அஜயும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இப்போது நிஷா ஒரு 10-12 வீடு தாண்டி கரெக்டாக அந்த ஏரியாவோட முக்கில், அதாவது இந்த முட்டுச்சந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்களோட வீடு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது. நிஷா மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஏரியாவில் இருந்த அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுவுமே ரோட்டில் இல்லை. ஏன்னா இவங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த கல்யாண மண்டபத்தில் எதனா ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே அங்கே தான் இருக்குமா. ஏன்னா மிச்சமான அந்த இலையில இருக்கிற சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை இந்த பிரியாணியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சாப்பாடுங்களை சாப்பிட்றதுக்காக அந்த நாய்ங்க எல்லாருமே போகிறது வழக்கம்தான். அந்த மாதிரி தான் நிஷா மனசில் நினச்சிருக்கிறாங்க. இப்போ தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு பின்னாடி மல்லிகைப்பூ ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க. எப்பவுமே இவங்களோட ஏரியாவில் ஒரு பாட்டி அவங்களோட வீட்டுக்கு வெளியவே மல்லிகைப்பூ கடை போடுறது அது வழக்கமான ஒரு முறையில் தான் இருந்திருக்குது. அந்த பாட்டி எப்பயுமே 5-5:30க்கெலாம் கடையை திறந்துருவாங்க. ஆனால் இவங்க நடந்து போகும்போது டைம் கரெக்டாக 2:30 மணி. எதனால் மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. பயத்தில் அந்த பாட்டியோட வீடை திரும்பி பார்க்குறாங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு வெளியே அந்த கடையோட செட்டப் இருக்குதே தவிர்த்து அதில் மல்லிகைப்பூவோ இல்லை அந்த பாட்டியோ வெளியே இல்லை. ஆல்ரெடி நிஷா ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பனியிலையும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குதுங்க. வேர்த்து கொட்டி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. நிஷாக்கு இன்னுமே கை கால்லாம் ஒரு மாதிரி உதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. அவங்கள அறியாமலே கை கால்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி இருக்குது. இப்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரல், நிஷா என்னடி இந்நேரத்தில் போய்கிட்டு இருக்கிற, எப்போ வந்த ஹாஸ்டல்ல இருந்து, சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குதுங்க. இந்த குரல் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஒரு குரல் தான். இப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் குறைஞ்சி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி ராணியம்மான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு அக்கா. கடந்த ஒரு 2-3 வருஷமாவே அந்த அக்காவை நிஷாக்கு தெரியுங்க. அவங்க வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைனா நிஷா கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. நிஷா அம்மா கிட்ட கூட அந்த அக்காவுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் நிஷா கிட்ட அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அக்கா பின்னாடி நைட்டி போட்டு அவங்களோட வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சுடி, என்னை கண்டுக்காமல் போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடும்போது, அக்கா நான் ஏதோ ஒரு நினப்பில் உங்களை கவனிக்காமல் போயிட்டேங்க்கா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு 2-2:30 மணிக்கு இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கிற? இல்லைக்கா இப்போ தான் வந்தேன், என்னடி பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாக்கா,
வீட்டுக்கு தெரியாது. நானும் அவனும் ஒரு பைக் ட்ரிப் போயிட்டு வரோம். இப்போ தான் கொடைக்கானல் போயிட்டு அவனும் நானும் மட்டும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். காலேஜ்லேருந்து நேரா அங்க போயிட்டோம். ஏன்டி சொல்லாம கொள்ளாம சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. சும்மாவே அடுத்த தெருக்கு போகணுன்னா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எதனா ஒண்ணு சந்தேகப்பட்டு திட்டுவாருன்னு சொல்லுவீங்க. இப்போ உங்கள நான் கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க ஹஸ்பண்ட் உங்கள மட்டும் படாத பாடு படுத்த மாட்டாரு. எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி எனக்குமே வந்து ரைடு விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஜாலியா பேசிக்கிட்டு, நீங்க இங்கேயே இருங்கக்கா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது, அந்த அக்காவும் கூடயே சேர்ந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஏண்டி மிட் நைட் 2:30 மணிக்கு வயசு பிள்ளை இந்த மாதிரி தனியா வரியே, எதனா எசக்கு புசக்கா நடந்துருச்சுன்னா என்னடி பண்ணுவ? நான் உன் கூடயே வரேன்டின்னு சொல்லிட்டு எதார்த்தமா பேசிட்டு அவங்க கூடயே வந்திருக்கிறாங்க. இப்பதான் நிஷாக்கு கொஞ்சம் பயம் இல்லாம நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ராணி அக்கா நிஷா கூட நடந்துக்கிட்டு, என்னடி காலேஜ்லாம் ஓகேவா, ஹாஸ்டல் படிப்புலாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போதான் நிஷாக்கு ஒரு தாட் வருதுங்க. என்னடா அது 2:30 மணிக்கு இந்த அக்காக்கு நடு ரோட்ல என்ன வேலை? ஆல்ரெடி அந்த ராணி அக்காவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மாமியார் கொடுமை, ஹஸ்பண்ட் கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குதாங்க. அந்த ராணி அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு ஷிஃப்ட் வேலையில தாங்க இருக்கிறாரு. ஒன்று நைட் ஷிஃப்ட் இருக்கும், இல்லைனா பகல் ஷிஃப்ட் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அக்காவோட ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்டாக இருக்கும் போல. அதனால தான் இந்த அக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்தாலும் அவங்களோட மாமியார் இருப்பாங்களே வீட்டுக்குள்ள, எப்படி இந்த அக்காவை நடக்க விட்டாங்க? சரி கேட்டுறலான்னு சொல்லிட்டு வீடு கிட்டக்க வரும்போது அந்த அக்கா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நீங்கள் எப்படி 2:30 மணிக்கு வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்லியிருக்கீங்களே. நிஷா கேட்குற அந்த கேள்விகள் எதுக்குமே ராணி அக்கா பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போயிட்டு அழுகிற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் நிஷா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த ராணி அக்காவோட தலையில் மல்லிகைப்பூ, அவ்வளோ மல்லிகைப்பூ வச்சிருக்கிறாங்க. அவங்க கழுத்துல ஒரு பெரிய மார்க் இருக்குதுங்க. மிட் நைட் 2:30 மணிக்கு எதுக்குக்கா இவ்வளோ மல்லிகைப்பூ வச்சிருக்கிற, கழுத்துல என்னக்கா ஒரு மாதிரி மார்க் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டு மெதுவா நிஷாவை தொடுற மாதிரியே கையை எடுத்துட்டு கிட்டக்க வந்திருக்கிறாங்க. தூரத்துல ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஸ்ட்ரீட் டாக் இருக்குமாங்க. ஒன்னு சொன்ன மாதிரி தூரத்துல இருந்து வேகமா குலைச்சிக்கிட்டே ஓடி வந்திருக்குது. இப்போ நிஷாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு கேட் இருக்குமாங்க. இவங்களோட வீடு ஒரு தனி வீடு தான். அந்த வெளி கேட்ல அல்லாவோட தாயத்து, இவங்க நிறைய விஷயங்கள்லாம் அந்த தகடு மாதிரியான விஷயங்கள்லாம் மந்திரிச்சு வெளியே தொங்க விட்டுருப்பாங்களாம். அவங்க அப்பாவுக்கு அந்த இறை வழிபாட்டுல நம்பிக்கை ஜாஸ்தி. அதை விட இந்த மாதிரியான அமானுஷ்யங்களை நிறைய அவர் பார்த்துருக்கிறாரு. அவ்வளவு ஏன் இந்த நிஷாங்கிற பொண்ணு சின்ன வயசுல ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த கேட்டை லாக் பண்ணிலாம் வச்சிருக்க மாட்டாங்களாங்க. அந்த கேட்டை தாண்டி உள்ள போனா ஒரு சின்ன ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்கும். அதை தாண்டி போனாதான் அவங்களோட மெயின் டோர் இருக்கும். நிஷாவுக்கு பயம் வந்து வேமா கேட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த கேட்டை தாண்டி அந்த அக்காவால வர முடியல. இப்போ நிஷாவோட கண்ணு முன்னாடியே அந்த அக்கா அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தது அந்த ராணி அக்காவோட உருவத்துல இருக்கிற ஒரு அமானுஷ்யம். அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி நிஷாவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இன்னுமே நிஷாவோட வீட்டை பார்த்து தான் குலைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நிஷாக்கு அவங்கள அறியாமலே ஒரு பயம் வருதுங்க. அதான் அந்த அக்கா தான் மறைஞ்சு போயிட்டாங்களே, நம்ம தான் அந்த கேட்டை தாண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டோமே, அப்படி இருக்கும் பட்சத்துல எதனால இந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து குலைக்கணும்? யார் இந்த நிஷா? இவங்களோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சு போனதுக்கு அப்புறமும் நிஷாவோட வீட்டை பார்த்து எதனால அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே குலைக்கணும், ஊழையிடணும்? ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்க்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க, அதாவது மிஸ்டர் பிரபாகரன் போட்டிங்கனாலே நம்மளோட சேனல் ஸ்பாட்டிஃபைல உங்களுக்கு காட்டிடும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்பாட்டிஃபைல டெய்லி அப்லோட்ஸ் போயிட்டு இருக்குதுங்க. இந்த டெய்லி அப்லோட்ஸில் 1 to 10 இந்த டேட்ஸில் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் வராத எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோரிஸ்லாம் ஸ்பாட்டிஃபைல வரப்போகுது. ஸோ ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை கதையை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின தங்கச்சியோட பேரு நிஷாங்க. நிஷாவோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாங்க. ஆனால் அவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே திருச்சி மலைக்கோட்டையில ஆல்ரெடி அவங்களுக்கு சொந்தங்கள் இருக்கிற காரணத்தினால 1995 அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே திருச்சி மலைக்கோட்டையில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. 1995 தான் நிஷா பிறக்கிறாங்க. அதாவது அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு இடத்த முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் அப்பாவும் ரொம்பவே படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த சொந்த இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டலாங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டி எதிர்ப்பு இருந்த நேரத்தில் நிஷா பிறக்கிறாங்க. 1995 அக்டோபர் மாதம் நிஷா பிறக்கிற அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு அந்த இடம் அமைஞ்சிருதுங்க. அவ்வளோ நாளாக முட்டி மோதிட்டு இருந்த அந்த இடம் நிஷா பிறந்த நேரமாக என்னன்னு தெரியல, அவங்களுக்கு உடனே கிடைச்சதுனால நிஷாவை அவங்க எல்லாருமே லக்கி சாமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1998 நிஷாவோட 3rd பர்த்டே அப்போ அவங்களோட வீடை, அதாவது இடமா வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களே ஒரு தனி வீடு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த ஏரியா நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நிஷா வந்த நேரம் அவங்களோட வீட்டில் எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதனாலேயே நிஷா சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைப்பட்டாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருவாங்களாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஒரு வாரம் 1 மாதம் டைம் எடுத்து கூட வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஏன்னா இவங்க பிறந்த நேரம் தான் அவங்களுக்கான ஒரு அடையாளமே கிடைச்சிருக்குது. அந்த இடமும் காலப்போக்கில் டெவலப் ஆகி வந்ததுனால இப்போ அவங்க லட்சாதிபதியாகவே ஆயிடுறாங்க. ஆக மொத்தம் இவங்களோட வாழ்க்கை சுமூகமாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அப்படியே சில வருஷங்கள் கழியுதுங்க. அந்த ஏரியா நல்லாவே டெவலப் ஆயிடுது. அந்த ஏரியாவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா சமூகத்தினருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீடு வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே வாடகைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவோட முக்கில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். இது பெரிய கோவில்லாம் கிடையாதுங்க. இந்த ஏரியாவோட முக்கில் ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த நிலை மாதிரி இருக்குன்னா அந்த நிலையில் ஒரு கேட் இருக்கும். அந்த சின்ன கேட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு விநாயகர் சிலை இருக்கும். இது ஒரு விநாயகர் கோவில் மாதிரி வச்சிருக்கிறாங்க முக்கிலேயே. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மாதாம்மா இருப்பாங்களாம். மாதாம்மாவை அதே மாதிரி ஒரு கேட்டு மாதிரி போட்டு உள்ளே வச்சிருப்பாங்களாம். நீங்கள் நிறைய பேர் நிறைய ஏரியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இவங்க ஏரியாலையும் இருக்குமாங்க. அப்படியே இவங்க ஏரியாவுக்கு பேக் சைடில் ஒரு மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மண்டபத்துக்கு நியர்பையிலேயே ஒரு தர்கா இருக்குமா. அங்கே தான் எல்லாருமே காலையில் போய் தொழுதுட்டு வருவாங்களாம். அதாவது இவங்களோட அப்பா, தாத்தா எல்லாருமே அங்கே தான் போய் தொழுதுட்டு வருவாங்களாம். இப்போ இவங்களோட ஏரியாவை சுத்திலுமே ஒரு மாதிரி தெய்வீக கடாட்சமா தாங்க இருக்குது. மாதாம்மா இருக்கிறாங்க, விநாயகர் இருக்கிறாரு, பின்னாடியே தர்காவும் இருக்குது. இவங்களோட ஏரியாவே ஒரு மாதிரி பாசிட்டிவா தாங்க இருந்திருக்குது 2008 வரைக்கும். 2008 செப்டம்பர் மாதம் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டுக்குள்ள நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு அலறல் சத்தம் அந்த ஏரியாவையே ஒரு மாதிரி உருக்குலைச்சிருக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பதறி அடித்து வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த ஏரியாவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் அப்பப்போ வர்றது சகஜமான விஷயம் தானாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கரமான சண்டை போல இருக்கு. ஹஸ்பண்ட் கோச்சிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு. இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கெரோசினை ஊற்றி கொளுத்திக்கிட்டு பயத்தில் அவங்களோட வீட்டு கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த எரிச்சல் தாங்க முடியாம எரிஞ்சுக்கிட்டே அலறி அடிச்சு கத்திக்கிட்டு நடுத்தருல ஓடி வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட சத்தம் பயங்கரமா கேட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, நிஷாவோட வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி துடிச்சு போய் கீழே விழுந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சாக்கு பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மேல அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியலங்க, இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு என்னைக்கு சூசைட் பண்ணி இறந்தாங்களோ அன்னையிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த பொண்ணோட ஆத்மாவை அந்த ஏரியாவில் பார்த்ததா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே நைட் நேரம் வெளியே போய் விளையாடுறதுக்கே பயப்படுறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் குழந்தைங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. நிஷாவோட அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இறை வழிபாடு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அல்லாவை ரொம்ப நம்புறவர், அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிச்சவர்னு சொல்லலாமாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வெளியூருக்கு போயிட்டு நிஷாவோட அப்பாவும் தாத்தாவும் நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுது. நிஷா, அவங்களோட அம்மா, பாட்டி 3 பேருமே வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. நிஷாவோட அம்மாவுக்கு அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கும் போதே கால் பண்ணிட்டாரு. இன்னொரு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வந்துடுவேம்மா வீட்டுக்கு, நீ டோரை மட்டும் ஓப்பன் பண்ணணும், கொஞ்சம் முழிச்சிரு, நான் கிட்டக்க வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏரியாவோட முக்குக்கு வரும்போதே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, நான் வந்துட்டேம்மா, இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்,
டோரை ஓப்பன் பண்ணியே வை, நீ கூட போய் படுத்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிஷாவோட தாத்தா பயங்கர தூக்கத்தில் இருக்கிறாருங்க. நிஷாவோட தாத்தா கொஞ்சம் வயசானவருங்கிறனால நிஷாவோட அப்பா கையை பிடிச்சி தான் கூட்டு வருவாராம். அப்படி அவரோட கையை பிடிச்சி கூட்டு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நிஷாவோட தாத்தா ஏரியால மண்ணெண்ணெய் ஊத்தி எரிஞ்சாங்க இல்லையா, அவங்க வீட்டை தாண்டும் போது, அதாவது ஏரியாவோட மிடில் தான் அந்த பொண்ணோட வீடு இருக்குது, அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட வரும்போது அவ்வளோ நேரம் சோர்வா ஒரு மாதிரி உடஞ்சி போய் வந்த தாத்தா திடீர்னு ஒரு மாதிரி பிரிஸ்க் ஆகிட்டு இப்போ நிஷாவோட அப்பாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. டைட்டா பிடிச்சி இவ்வளோ நேரம் நிஷாவோட அப்பா தான் தாத்தாவை கூட்டு வந்தாரு. ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் நிஷாவோட தாத்தா நிஷாவோட அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு வேமா இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாராங்க. ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நிஷாவோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னாச்சுப்பா, ஏன்பா கையை இவ்வளோ டைட்டா பிடிக்கிறீங்க, வலிக்குதுப்பா, ஏன்பா இவ்வளோ வேமா நடக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, மெதுவாகவே வாங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களை கூட்டு வரேன், இவ்வளோ நேரம் நார்மலாக தானே வந்தீங்க, ஏன் இப்போ வேமா நடக்கிறீங்கும் போது உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாவான்னு சொல்லிட்டு வேமா இழுத்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் சூறா ஊத ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போ நிஷாவோட அப்பாவுக்கும் உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரால் நல்லாவே உணர முடியுது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை. அதாவது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வேமா ஓடி வர மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்குது. அதே நேரத்தில் இவரால் உணரவும் முடியுது. அவங்க அப்பா பயப்படுறத பார்த்து இவருக்கும் லைட்டாக பயம் வருது. ஆனால் இவர் இறைபக்தி மிக்கவருங்கிறனால அவங்க அப்பா ஓதுற மாதிரி இவரும் சூறா ஓத ஆரம்பிக்கிறாரு. சூறா ஓதிக்கிட்டே இவர் அறியாமலே பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த எரிஞ்சு போய் கீழே விழுந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு, கருகருன்னு ஒரு மாதிரி எரிஞ்சு போய் சத ரத்தம்லாம் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, கொடூரமான ஒரு உருவம் இவருக்கு பின்னாடி, பல்லு மட்டும் தெரியுதாங்க, உடம்பே ஃபுல்லா பிளாக்ல இருக்குதாங்க. இவங்க பின்னாடியே நடந்து வருதான் இவங்கள பார்த்த மாதிரி முறைச்சுக்கிட்டு. இதை பார்த்ததுமே நிஷாவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமா லைஃப்ல அவரு ஒரு உருவத்தை நேர்ல பார்த்திருக்கிறாரு 2008. இப்போ சூறா ஓதிக்கிட்டே ஒரு வழியா அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க வீட்டு வாசல் வரைக்குமே அந்த எரிஞ்சு போன உருவம் வந்திருக்குதுங்க. வீட்டு வாசல்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சி, வெளியவே பைப் லைன் வச்சிருப்பாங்களாம், அதுல தண்ணி பிடிச்சி நிஷாவோட தாத்தா சூறா ஓதி அங்கனுக்குள்ள தண்ணியை தொளிச்சுட்டு நேரா வீட்டுக்குள்ள திரும்பி பார்க்காம போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அனுப்பியிருக்கிறாரு. உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க தாத்தா தூங்கிடுறாரு. வெளியே போகக்கூடாது, என்ன நடந்தாலும் என்ன சத்தம் கேட்டாலும் கொல்லப்புற கதவையோ முன்னாடி கதவையோ யாருமே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் படுத்து தூங்கி இருக்கிறாரு. நிஷாவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்திருக்குதுங்க. அது பின்னாடியே வந்துச்சு, ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துருமோங்கிற ஒரு பயத்துல அவங்களோட ரூமோட டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க வாசல்லே தான் அந்த எரிஞ்சு போன உருவம் நின்றுட்டு இருக்குது. அந்த பொண்ணு எரிஞ்சு போய் அடுத்த ஒரு வாரத்துல அந்த ஏரியால இருக்கிற ஒரு 10 வீட்டு ஆட்கள் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் நிஷாவோட அப்பாவுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இப்போ அந்த உருவத்தை நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு உண்மை என்னங்கிறது புரிய வருதுங்க. அப்போது எல்லாருமே அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும். இது எல்லாரையுமே சேர்ந்தது. இந்த ஏரியாவில் நிறையா குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் எப்படி நிஷான்னு ஒரு குழந்தை இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஏரியாவில் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி வெளியே வந்து விளையாடுறது, குழந்தைங்களை வந்து அது பிடிச்சிருச்சுன்னா அது எதனா பண்ணிருச்சுனாங்கிற ஒரு பயத்திலேயே அந்த ஆத்மாவை இந்த ஏரியாவிலேருந்து விரட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையுமே நிஷாவோட அப்பாவே தர்கா மூலயமா பண்ணியிருக்கிறாருங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற தர்கால ஒரு பெரிய பாய் இருப்பாராங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த ஏரியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவரும் அவரோட ஆட்களும் வந்து அந்த எரிஞ்சு போன வீடு இருக்கு இல்லையா அதை பூட்டி போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே இல்லை, பூட்டி போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நிறைய மந்திரங்கள் சூறாலாம் ஓதி மந்திரிச்சு விட்டு அந்த வீட்டை கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே இவங்களோட அப்சர்வேஷன்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டில் எந்த ஒரு அமானுஷமும் இல்லை. அந்த ஏரியாலேயே அந்த அக்காவோட உருவத்தை யாருமே பார்த்ததில்லை. இப்போ அந்த வீட்டோட ஓனர் இருக்கிறார் இல்லையா, அந்த அக்கா எரிஞ்சு போனவங்களோட ஹஸ்பண்ட், அவரு அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிடுறாரு. வெளியூர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதி அந்த வீட்டை வாங்கிடுறாருங்க. கம்மியான ரேட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே அந்த வீடை சும்மா ஒரு சொத்துக்காக வாங்கி போட்டுறாரு. என்னதான் அந்த வீடை பளபளன்னு வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாருமே வரலைங்க. வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர்த்து யாருமே அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரல, பூட்டி போட்டே தான் வச்சிருக்கிறாங்க. நிஷாக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அமானுஷ்யங்கள் மேலேயும் பேய் மேலேயும் நம்பிக்கை கிடையாதுங்க. இந்த மூட நம்பிக்கைகள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அதுக்கு காரணம் நிஷாவோட அப்பா தான். அவர் அப்படிதான் அந்த பொண்ணை வளர்த்துருக்கிறாருங்க. இப்போ இந்த ஏரியால இப்படி ஒரு ஆத்மா சுத்திட்டு இருக்குது, அதை அப்பா பார்த்ததாகவோ அப்பா தான் ஆட்களை வச்சு ஓட்டுனாங்கிறது எந்த ஒரு நாலேஜுமே நிஷாக்கு கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க யாருக்குமே இந்த நாலேஜ் இல்லாத அளவுக்கு தான் அங்கே பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு ரிச்சுவலை. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே 2008 இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருதுங்க. அதாவது இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது, அதை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஓட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் பூட்டி கிடக்கிற வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் பாய்ங்கெல்லாம் போகும்போதே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் நிஷாவுக்கும் தெரிய வருது. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா
இந்த பேய் அமானுஷம்லாம் உண்மையாப்பா, நீங்கள் பார்த்தீங்களாப்பா, என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, நீங்கள் வந்து நைட்டு வரும்போது ஒரு பேயை பார்த்ததாகவும், அப்புறமா நீங்களும் தாத்தாவும் அந்த பாய்கிட்ட போய் சொல்லிவிட்டு அந்த வீட்டில் போய் பேய் ஓட்டினதாகவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவால் பொய் சொல்ல முடியலை. ஆமாம்மா, அந்த வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் தர்காவில் சொல்லி அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்துட்டோம், இப்போ ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் நிஷாவுக்கு பேய் மேலே ஒரு க்யூரியாசிட்டி வருதுங்க. இவ்வளவு நாளாக பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வளர்த்த அப்பாவே, ஆமாம்மா பேய் இருக்குது, அதை நான் தான் ஓட்டுனேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் இல்லையா, இந்த க்யூரியாசிட்டி தான் அடுத்து ஒரு பெரிய சம்பவத்துக்கு வழிவகுத்து இருக்குதுங்க நிஷாக்கு. நிஷா திருச்சியில் ஒரு மெட்ரிகுலேஷனில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்கூலில் அவங்க படிப்பை தவிர்த்து, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பை தவிர்த்து அவங்க அப்பாவோட புராணத்தை தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு பேயை ஓட்டியிருக்கிறார் தெரியுமா, உண்மையாகவே எங்கள் ஏரியாவில் ஒரு பேய் இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூலில் படிக்கிற மற்ற குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட கிளாஸ் ரூமில், அவங்களாம் திட்டுறாங்க, ஏய் பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது, எங்கள் அப்பாலாம் பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லை எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொன்னார், இப்போ அவரே ஓட்டியிருக்கிறார் தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க பெருமைக்காண்டி சில விஷயங்கள் பேச ஆரம்பித்தது அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி வந்து நம்ம பேயை பார்க்கணும், எப்படியாவது பேயை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகுதுங்க. இப்போ அவங்களோட ஸ்கூல்லையே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஸ்கூலுக்கு பேக் சைடில், இவங்க படிக்கிறது ஒரு முஸ்லீம் ஸ்கூல் தான், ஆனால் அங்கே ஹிந்துஸும் படிப்பாங்க கிறிஸ்டின்ஸும் படிப்பாங்களாம். இப்போ அந்த முஸ்லீம் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் புதைக்கிற இடம் இருக்குமாங்க, முஸ்லீம்ஸ் எல்லாரையும் இறந்தவங்களெல்லாம் புதைக்கிற ஒரு கவ் ஸ்டாண்டு இருக்குமாங்க. இவங்களோட ஸ்கூலில் 2nd ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலே அந்த கவ் ஸ்டாண்டு நல்லாவே தெரியுமா, அதாவது அந்த புதைக்கிற இடம் நல்லாவே தெரியுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் 4-4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட கிளாஸ் ரூமில் நிஷா இன்னொரு 3 பொண்ணுங்க சேர்ந்து சார்லி விளாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பென்சில் வச்சு ஆல்ரெடி நம்மளோட பழைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்க, நீங்கள் நிறைய ஸ்டோரிஸில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பென்சிலை வச்சு சார்லி ஆர் யூ தேர்ன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாகவே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா பென்சில் எஸ்ஸில் நின்றுருக்குதுங்க. அது போக இவங்களோட கிளாஸ் ரூமை யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து லாக் பண்ணிடுறாங்க, இவங்களோட விண்டோவும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. யாருன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு ஓடி போயிட்டு கதவு போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்க, கீழே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாருமே கிளம்புறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour இருந்து 3/4 மணி நேரம் ஆயிடுமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே திறக்க வரல. இவங்க இருக்கிற கிளாஸ் ரூமே ஒரு மாதிரி இருட்டா இருக்கும் இல்லையா, விண்டோவையும் கதவையும் மூடிட்டாங்கன்னா இப்போ லைட்டை ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணா ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆயிட்டு ஆஃப் ஆயிடுச்சாங்க. ஒரு மாதிரி குயி இருட்டு, அந்த கதவுக்கு அடியிலேருந்து வர வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு முதற்கொண்டு இவங்களுக்கு தெரியலையாம். வெளியே யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 4 பொண்ணுங்களும் ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன நடந்தாலும் யாருமே தனியாக மட்டும் போயிடாதீங்க, ஒன்றாவே இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிஷா சூறா ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த மந்திரங்கள்லாம் ஓத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க இருக்கிற அந்த கிளாஸ் ரூம்குள்ள இப்படி ஒரு அழுகுரல் கேட்குதுங்க. யாரோ ஒரு ஆம்பளை, அதாவது இவங்க படிக்கிறது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், ஆனால் இவங்களோட ஸ்கூலுக்குள்ள இவங்க கிளாஸ் ரூம்குள்ள ஒரு ஆம்பளையோட அழுகுரல் கேட்குது. முதல்ல நார்மலாக அழுதுகிட்டு இருந்த அந்த பர்சன் திடீர்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இவங்க கிட்டக்க வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க அதை சொல்லும்போது. இவங்களுக்கு கிட்டக்க வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு நீங்கள் யாருமே உயிரோட தப்பிக்க முடியாது, இங்கேருந்து இவங்களால போக முடியாது, நீங்கள் எல்லாருமே சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். இவங்க எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க, கத்துறாங்க, கதவு போட்டு உடைக்கிறாங்க, யாருமே திறக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பொண்ணு மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இந்த டைம் பார்த்து வெளியே யாரோ ஒருத்தவங்க லாக்கை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மிஸ் வந்திருக்கிறாங்க. இவங்களோட கிளாஸ் டீச்சர் தான். அவங்களோட பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாங்க. ஒருவேளை அவங்க வரலைன்னா அன்னைக்கே இந்த 4 பொண்ணுங்களும் அங்கேயே இறந்துருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போ இவங்களோட டீச்சர் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. 3 பொண்ணும் இருட்டில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ணுறீங்க, நீங்களாம் கிளம்பலையா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் ரூம் வெளியே மூடி இருக்கு, எப்படி நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அந்த மயக்கம் போட்டு விழுந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போயிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குமாங்க அவங்களோட ஸ்கூல்லையே, அந்த ரூமில் வச்சு அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்துட்டு இருக்குது. ஹெட் மாஸ்டர் கிட்ட அந்த டீச்சர் கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு இந்த 3 பொண்ணுங்களுமே அழுதுகிட்டே நடந்ததை சொல்கிறாங்க. என்னதான் இவங்க அழுதுகிட்டே உண்மையை சொன்னாலும், நடந்த உண்மையை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து உள்ளே இருக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்கிறீங்களா இல்லைனா பேரண்ட்ஸை கூப்பிடான்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரும் டீச்சரும் மிரட்டி இருக்கிறாங்க.
பொதுவாகவே இந்த மாதிரி வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற அந்த குழந்தைங்களாம் பயந்துருவாங்க. இல்லை மிஸ் இல்லை மிஸ்ன்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 4 பொண்ணுங்களுமே அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அந்த பொண்ணும் வந்துடுறாங்க. இந்த 4 பொண்ணுங்களுமே உண்மையாகவே அந்த ரூம்குள்ளே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு உருவம் இருக்குது, ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அது ஒரு ஆம்பளை, அது எங்களை கொன்றுவேன்னு சொல்லிச்சு, உங்கள் யாரையுமே உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுச்சு, நல்ல வேலை டீச்சர் வந்து கதவை திறந்தாங்கிறத மட்டும்தான் அழுத்தமாக சொல்கிறாங்க. இப்போ ஹெட் மாஸ்டராலையும் இந்த டீச்சராலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பாமல் இருக்க முடியலைங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்க, இது எல்லாமே உங்களோட கற்பனை தான், நாங்களும் உங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட மாட்டோம், நீங்களும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்லி பேனிக்காக வைக்காதீங்க, வீட்டுக்கு போங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாளைக்கு அந்த கிளாஸ் ரூமை யாருமே யூஸ் பண்ணலங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே வேற கிளாஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. அதாவது இப்போ 8th ஸ்டாண்டர்ட்னா ABCDEFன்னு சொல்லிட்டு கிளாஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க இருந்தது D, 8th D. இந்த D கிளாஸை மட்டும் லாக் பண்ணி போட்டுறாங்க. வெளியே மந்திரிச்ச கயிறும் தகடும் தொங்கிட்டு இருந்திருக்குதுங்க. இப்போ டீச்சர்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களாம் போய் கேட்கும் போது அந்த டீச்சர் தனியாக அவங்கள ரூமில் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், தர்காலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறத அவங்களும் சொன்னாங்க, அந்த ஆத்மா இங்கே எப்படி வந்துச்சு என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை, ஆனால் அந்த ஆத்மாவை ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் அந்த ரூமில் பண்ணிவிட்டு வெளியவே இந்த தாயத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு யாருமே அந்த ரூம் சைடு போயிடாதீங்க, ரூம்குள்ளே மட்டும் யாருமே ஓப்பன் பண்ணி போயிடாதீங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியவே லாக் தொங்குது, இருந்தாலும் இந்த குழந்தைங்களாம் கிருத்தனமாக எதனா ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நிஷாவோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமாங்க. ஃபஸ்ட்டு சம்பவம் அவங்களோட அப்பாவுக்கு நடந்தது, 2வது சம்பவம் இப்போ நிஷாவுக்கு நடந்தது. இப்படியே அடுத்து 2 வருஷம் போகுது. நிஷா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஏரியாவில் அந்த பூட்டி போட்டிருக்கிற வீடு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி எரிஞ்சு போய் இறந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் ராணி அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட மாமியாரும் வராங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி காம் டவுன் ஆகிருக்குதுங்க. அப்பாடா, அப்போ அந்த வீட்டில் உண்மையாகவே பேய் இல்லை, இந்த நிஷாவோட அப்பாவும் அந்த தர்காவை சேர்ந்த பாய்ங்களும் சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த எரிஞ்சு போன உருவத்தை வெளியே அனுப்பிட்டாங்க, அதை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அப்போ தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்திருக்குது. இப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னதான் பேய் இல்லை அமானுஷம் இல்லைன்னு இருந்தாலும் டெய்லியுமே பயங்கரமாக சத்தம் போடுற சத்தம் கேட்குமாங்க. அதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, இப்படி பயங்கரமாக சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இப்போ நிஷாவோட அம்மா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களோட அம்மாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ராணி அம்மா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி சத்தமாக கேட்டுட்ருக்குங்கும்போது அவங்களோட மாமியார் வெளியே வந்து, ஏய் உங்களுக்கெல்லாம் என்ன, நான் என்ன உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்குறேன், என் வீட்டில் தானே சத்தம் வருது, உங்களுக்கெல்லாம் என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரகடாக பேசியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி மூஞ்சை கட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இப்போதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ராணியம்மாங்கிறவங்க அவங்களோட மாமியார்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள அடிக்கடி அவங்கள பற்றின புறணி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நிஷா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுகிற அந்த பொருளையை கேட்டு யாரா அந்த ராணியம்மா, அவங்கள நமக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அப்படிதான் ராணியம்மாவை போயிட்டு பார்க்குறாங்க நிஷா. அன்னைக்குன்னு பார்த்து ராணியம்மாவோட வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டும் மாமியாரும், அவங்களுக்கு மாமனார் கிடையாது, இறந்துட்டாரு, இப்போ மாமியாரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வெளியூருக்கு அவங்களோட சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்காண்டி போயிருக்கிறாங்க. இவங்கள வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி தனியாக இருக்கிற நேரத்தில் கரெக்டாக நிஷாவும் அவங்களோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ராணியம்மாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா விளாடலையா, எல்லாருமே கலகலன்னு விளாண்டுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்னப்பா தெருவே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணி இருக்குமாங்க அவங்க கேட்கும்போது. இப்போதான் நிஷா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வெளியே உங்களோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும், எங்கள் அம்மா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லேடிஸுமே உங்களோட வீட்டு புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் உட்காந்து, எல்லாருமே சொல்கிறது என்னன்னா உங்களோட மாமியாரும் உங்களோட ஹஸ்பண்டும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஆரம்பத்தில் என்னோட ஹஸ்பண்ட் நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டார், அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பிடிக்கல, என் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்காவுக்கு என்னை பிடிக்கல, அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை மீறியும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட மாமியாருக்கும் என்னை பிடிச்சதுனால தான் என்னை கல்யாணமே பண்ணார் அவர். ஆனால் காலப்போக்கில் அவங்க செய்வினை அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு என்னோட ஹஸ்பண்டோட மைண்டையும் என்னோட மாமியாரோட மைண்டையும் மாற்றிட்டாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா, நீ என்ன பண்ணுற, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, உனக்கு பப்ளிக் எக்ஸாம் தானே, நல்லா படி அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நிஷாவுக்கு வாய் வரைக்கும் வருதுங்க. நீங்கள் இருக்கிற வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் பேராக தான் இருந்தாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமான்னு வாய் வரைக்கும் வருது. இருந்தாலும் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, தேவையில்லாமல் சொல்லி ஆல்ரெடி இவங்களோட வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது அவங்க ஹஸ்பண்டாலையும் மாமியாராலையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால்
அந்த வீட்டுக்குள்ள நிஷாக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்குதுங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருந்திருக்குதுன்னா, ஆல்ரெடி அவங்களோட ஸ்கூலில் ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அப்போது இந்த கிளாஸ்க்குள்ள என்ன ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு இந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவ் ஃபீல் இருந்திருக்குது நிஷாக்கு. இதையும் அந்த அக்கா கிட்ட சொல்லணும் போல இருக்குது. ஆனால் வாய் வரைக்கும் வருது, சொல்ல மாட்டாங்க. சரிக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறமா நிஷாவும் ராணி அக்காவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. ராணி அக்கா அவங்களோட வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நிஷா கிட்ட ஷேர் பண்ணுறதும், நிஷா அவங்களோட ஸ்கூலில் நடந்த விஷயங்களையும் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் ராணி அக்கா கிட்ட ஷேர் பண்ணுறதும் வழக்கமாக இருந்திருக்குதுங்க. இப்படியே அடுத்த ஒரு 2 வருஷம் போகுது. அது வரைக்குமே இந்த ராணி அக்காவோட வீட்டில் எந்த ஒரு அமானுஷ்யமும் எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களோட வீட்டில் சண்டைக்கு மட்டும் குறைச்சலே இருக்காதாங்க. டைவர்ஸ் வரைக்குமே அவங்களோட ஹஸ்பண்ட் போயிடுறாரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்த குடும்பம் வெளியே வரைக்கும், தெருவீதி வரைக்கும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் ராணி அக்காவுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது நிஷா மட்டும்தாங்க. அந்த ஏரியாவில் வேற யாரையுமே ராணி அக்காவும் பக்கத்தில் சேர்த்துக்கல. நிஷா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கூட படித்த பொண்ணு ஏஞ்சல்னு சொல்லிட்டு இவங்களோட கேங்கில் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, அந்த பொண்ணு தவறிடுறாங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அவங்களோட வீட்டுக்கு போகணும் போல் நிஷாக்கு இருக்குது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்குது. ஆனால் வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்கங்கிற பட்சத்தில் ஸ்கூலுக்கு போகிறதா வீட்டில் போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போகாமல் நேராக ஏஞ்சலோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏஞ்சலுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு அந்த பொண்ணோட உடம்பை எடுத்துட்டு போயிட்டு நல்லடக்கம் செய்யற வரைக்குமே கூடயே இருந்திருக்கிறாங்க. பொதுவாகவே கிறிஸ்டின்ல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த பாடியை சபப்பெட்டிக்குள்ள வச்சு புதைக்கிறது வழக்கங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த புதைக்கிற இடத்துக்கு உள்ளுக்குள்ள சிலர்லாம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா பயப்படுறவங்களுக்கு இருள் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதாங்க. இதையுமே நிஷா தான் சொன்னாங்க. கூட வந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் நீங்கள் உள்ளே வராதிங்க, வெளியவே இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அழுதுகிட்டு, அங்கிள் நாங்கள் வந்து அவளுக்கு உண்டான மரியாதையை செலுத்தணும், நாங்கள் அவள் கூடயே இருக்கிறோம், அவளை புதைக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்க கூடயே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடுகாட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த இடுகாட்டில் ஏகப்பட்ட பேரை புதைச்சி வச்சுருப்பாங்க. நிறைய கல்லறைகள்லாம் இருக்குதுங்க. இந்த அட்மாஸ்பியர் இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. மறுபடியும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்குது, பயம் இருக்குது. இப்போது அந்த பொண்ணை புதைக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாங்க. ஒரு ரிச்சுவல் சொன்னாங்க. மேபி கிறிஸ்டின் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபாதர் அந்த இடுகாட்டில் இருப்பாராம். அவர் வந்து ஃபுல்லாக ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட ரத்த சொந்தம் அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த மாலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த பொண்ணோட பாடியை, அதாவது அந்த சபப்பெட்டியை வந்து அந்த குழிக்குள்ளே இறக்கிட்டு உப்பு இருக்குமாங்க, கல்லுப்பு இருக்கு இல்லையா, அது நிறையா பிச்சு பிச்சு போடுவாங்களாம். அந்த சவப்பெட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழேயும் போடுவாங்களாம், சவப்பெட்டியை வச்சதுக்கப்புறமா உள்ள அந்த டெட் பாடி மேலேயும் உப்புலாம் போடுவாங்களாம். அப்படி அந்த உப்பு போடும் போது, அதாவது அரை மூட்டைக்கு கல்லுப்பு பாக்கெட்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. இது சின்ன சின்ன பாக்கெட்டாக தான் இருக்குமா. ஆளுக்கு ஒன்று எடுத்து அழுதுகிட்டே போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நிஷாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் போடுறோம்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அந்த உப்பு பாக்கெட்டை எடுக்க போகும்போது நிஷாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இடிச்சு அந்த பொண்ணு டக்குன்னு கீழே விழுந்து கையில் கிழிச்சிருக்குதுங்க. ஆனால் ரத்தம் வரல. அவங்க பார்க்கும்போது ரத்தம் வரல. இப்போ அந்த உப்பு பாக்கெட்டை எடுத்து நிஷா போட்டுட்டு இருக்கும்போது கை எரியுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு உதறிட்டு பார்த்தா பிளட்டா வந்துட்டு இருந்திருக்குது. கீழே விழுந்தாங்க இல்லையா, அப்போது கீரல் விழுந்து பிளட்டு வரலை. அவங்க பார்க்கும்போது வரலை. இப்போ உப்பு பட்டதும் எரிய ஆரம்பிக்குது. அந்த எரிச்சல்ல கையை உதறும் போது இவங்களோட பிளட்டு அந்த பொண்ணோட உடம்பு மேலே போய் படுதுங்க. அதாவது அந்த சவப்பெட்டிக்குள்ளே போய் விழுந்திருக்குதுங்க. இதை யாருமே கவனிக்கலை. நிஷா கவனிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து யார்ட்டையுமே சொல்லாமல் வெளியே வந்துட்டு டேப் வாட்டரில் போயிட்டு கையை கழுவுறாங்க. கையை கழுவ ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போது நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்ததுக்கப்புறமா வேமா வெளியே போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேஜ் ஒன்று வாங்கி போட்டதுக்கப்புறமா தான் பிளட் நின்றுருக்குது. கையிலேருந்து ரத்தம் வந்ததையோ அந்த பொண்ணோட உடம்புல அந்த ரத்தம் தெளிச்சதையோ இதை பற்றின விஷயங்களை நிஷா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. நிஷா அவங்களோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா இப்படி ஒரு அழுகுரல் கேட்குதுங்க. இந்த அழுகுரல் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ நிஷா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி போனால் ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்கும். அந்த போர்ட்டிகோவுக்கு அப்புறமா ஒரு மெயின் டோர் இருக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள பெரிய ஹால் இருக்கும். லெஃப்ட் சைடில் கிச்சனாங்க, ரைட் சைடில் 2 பெட்ரூம் இருக்குமா, பேக் சைடில் ஒரு டோர் இருக்குமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் பின்னாடி கொல்லப்புறம் அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இவங்களோட ரூம்குள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும்.
மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குமாங்க இவங்களோட வீட்டில். அது போக வெளியே பேக் சைடில் போனால் மேலே ஸ்டெப்ஸ் போகுமா, மேலே போனால் மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இந்த நேரத்தில் அந்த அழுகுரல் எங்கே கேட்குதுன்னா, பின்னாடி கொல்லப்புற கதவுக்கு பேக் சைடில் யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் தான் இதுன்ட்டு. எதனால் அப்படி போனேங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே தெரிலனே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொன்னாங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க. மயான அமைதியாக இருக்குதுங்க. இப்போது மேலே மொட்டை மாடியில் யாராச்சும் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா, ஒரு குண்டு பல்பு போட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்களோட ஷேடோ கீழே விழுகுமாங்க. அப்படி தான் இந்த பொண்ணு வெளியே வந்து நிற்கும் போது மேலே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, கீழே ஷேடோ விழுகுது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பயப்படாமல் அவங்கள அறியாமல் அவங்களாவே இல்லை வேமா மேலே ஏறி போயிருக்கிறாங்க மொட்டை மாடிக்கு. அங்க இவங்களோட வாட்டர் டேங்குக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு வெள்ளை சுடிதார் போட்டு முட்டிங்கல்ல இப்படி வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்குதாங்க. இப்போ நிஷா அந்த பொண்ணு கிட்டக்க போயிட்டு, ஏஞ்சல் ஏண்டி அழுகுறன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு நிமிந்து பார்த்தா முகமெல்லாம் ஒரு மாதிரி, இந்த இறந்து போனவங்களோட முகம் எப்படிங்க இருக்கும், ஒரு மாதிரி வெளிர் நிறத்துல இருக்கும் இல்லையா, ரத்தமே உடம்புல இல்லைன்னா எப்படி இருக்கும் முகம், அந்த மாதிரி ஒரு முக அமைப்புல உடம்பே அப்படிதான் இருக்குது. நிஷா வந்துட்டியா, எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, நீ என்ன பண்ணு, வேமா ஓடி போய் இங்கேருந்து குதிச்சிரு, நீயும் செத்துரு, இறந்துட்டேன்னா நீ என் கூட வந்துருவ, நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிஷா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஏஞ்சல் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்களோட மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டாங்களாங்க. இப்போ இவங்களோட மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சா ஒன்றும் ஆகாது, கை கால்லாம் ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிக்கும், அவ்வளவுதான், எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். குதிச்ச ஸ்பாட்ல இந்த பொண்ணு மேலே பார்த்துருக்காங்க, ஏஞ்சல் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதோட மயக்கம் போட்டதாங்க. கண்முழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. கை கால்லாம் சரியான வலியாங்க, தலையில சரியான பெயினா, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. எதனால இந்த பொண்ணு இப்படி பண்ணா, நைட் நேரம் தூக்கத்துல எந்திரிச்சு போயிட்டு கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நிஷாவோட அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நிஷாவே அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா நைட் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஏஞ்சல் வந்து மேலேருந்து கூப்பிட்டாப்பா, நானும் போனேன்ப்பா. ஏஞ்சல் மேலேருந்து கூப்பிட்டாளா, அவளோட வீட்டில் தானேப்பா இருப்பா, நைட் நேரம் 12:30 மணிக்கு நம்மளோட வீட்டில் அவளுக்கு என்ன வேலை, இல்லைப்பா ஏஞ்சல் வந்து இறந்துட்டா, உங்ககிட்டலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியாமல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் போனது, கையை கிழிச்சிட்டு அந்த ரத்தம் அந்த பொண்ணு மேலே பட்டது, இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு செம்ம கோபம் வருது. இருந்தாலும் இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு திட்ட வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. நீ இதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த எரிஞ்சு போன வீட்டில் இருக்கிற அந்த பேயை வந்து ஓட்டுறதுக்காக ஒரு கேங்கை கூட்டு வந்தார் இல்லையா, அதே கேங்கை இப்போ இவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. அவங்க எல்லாருமே இவங்க வீட்டில் இருந்து பார்க்கும்போது நிஷாவோட வீட்டுக்குள்ள அந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா இங்கேருந்து போகாது, அவளோட ரத்தம் அந்த பொண்ணோட உடம்புல கலந்துருச்சு, இதுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து இவளை விட்டு போக மாட்டா, இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிஷாவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிருக்குதுங்க. அப்போ என்னோட பொண்ணை வந்து காப்பாற்றவே முடியாதா இதுக்கப்புறம், ஏன்னா அந்த பொண்ணு வந்த பொண்ணோட ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் பொண்ணை சாகடிக்கிறதுக்குன்னே அந்த ஆத்மா வந்திருக்குது, எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடுது. 1 வாரத்துக்கு நிஷா ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இந்த 1 வார கேப்பில் எங்கெங்கேயோ யாரையோ போய் பார்த்து நிறைய பாய்ங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து இவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணோட ஆத்மாவை ஓட்டுறதுக்கு அவங்க அப்பா படாத பாடுபட்டுருக்கிறாருங்க. ஒரு வழியா அந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணோட ஆத்மாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அதாவது நிஷாவை விட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷாவை அந்த ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது வரும்போது அவங்க அப்பாவோட கண்ணு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் வந்து தூங்காமல் வாமிட்லாம் பண்ணி ரொம்ப ஆளே உடஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்திருக்கிறாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நிஷா தாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்க அம்மாவும் திட்டிருக்கிறாங்க, உன்னால தாண்டி இப்படி அந்த மனுஷன் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டும்போது அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால மறக்கவே முடியாத 2வது சம்பவமாங்க இது அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயத்த மற்ற குழந்தைங்களுக்கும், நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து நிறைய குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியுனே, இதை வந்து நான் சொன்னேனே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு தெரியாமல் பெற்றவங்களுக்கு தெரியாமல் நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சில இடங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு சொல்லாமல் நம்ம போகக்கூடாது. தேவையில்லாமல் நான் அன்றைக்கி போனது, அதாவது தேவையில்லாமல் சொல்ல முடியாது, என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்திருக்கணும். இந்த இடுகாடு வரைக்கும் போனது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு எடுத்து போட்டது, இது எல்லாத்தையுமே நான் பண்ண தப்பு, வீடு வரைக்கும் போயிட்டு அவளை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாருமே
உங்களோட வீட்டில் உங்களோட அப்பா அம்மா பேச்சை கேட்காம, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த ஒரு இடத்துக்கும் போகாதீங்க. இதோட நிஷாக்கு நடந்த 2வது சம்பவம் முடிஞ்சுங்க. 3வது சம்பவம் நிஷா காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறங்க. நிஷா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைக்குது. அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. திண்டுக்கல் என்னதான் திருச்சியிலேருந்து பக்கமாக இருந்தாலும் இவங்க இங்கேருந்து போயிட்டு வர டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதாவது காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்கன்னா ரொம்ப டயர்டாயிரும். அது போக ஹாஸ்டல் லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே நிஷா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து எல்லாருமே ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறாங்க, ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. நிஷா காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாங்க. அப்படி ஒரு நாள் சாட்டர்டே அவங்களோட வீட்டுக்கு வரும்போது எப்பயுமே அந்த ராணி அக்கா கிட்ட போயிட்டு நல்லா பேசுவாங்களாம். அப்படிதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு, சாட்டர்டே மத்தியானம் ஒரு 1 மணி இருக்குமா, நிஷா அந்த ராணி அக்காவோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு காலிங் பெல் அமுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த அக்கா வெளியே வரவே இல்லை. வெளியே பார்த்தா அவங்களோட செப்பல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்களோட மாமியாரோட செருப்போ இல்லை அவங்களோட ஹஸ்பண்டோட செருப்போ இல்லை. அதாவது பக்கத்துலேயே ஒரு ஷூ ரேக் இருக்குமா, அதில் நிறையா செருப்பு நிறையா ஷூலாம் வச்சுருப்பாங்களாம். இருந்தாலும் யூஸ் பண்ணுற செருப்பு கீழே தான் கிடக்கும் இல்லையா, அதில் ராணி அக்காவோட செருப்பு மட்டும்தான் வெளியே கிடக்குது. இப்போ ராணி அக்கா மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்கிறத நிஷா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கதவை தட்டலாம்னு சொல்லிட்டு கை வைக்கும்போது டோர் ஓப்பனில் தான் இருக்குங்கிறது நிஷாக்கு தெரியுதுங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு. வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. உள்ளே போகும்போது ஹாலில் யாருமே இல்லை. அக்கா, ராணி அக்கா எங்கக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே உள்ளே போகும்போது கிச்சனில் உருட்டுற சத்தம் கேட்குதுங்க. கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஏக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா உள்ளே போய் எட்டி பார்த்தா கிச்சனில் யாருமே இல்லை. அடுப்பும் ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. இந்த பொண்ணுக்கே லைட்டாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா கிச்சனுக்குள்ளே யாருமே இல்லைன்னா எப்படி இந்த பொண்ணுக்கு சவுண்டு கேட்கும்? சமைச்சிட்டு இருக்கப்போ ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் எதனால் இந்த பொண்ணுக்கு கேட்கணும்? சரி வேணாம், பேசாமல் வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க டோரில் நங்குன்னு முட்டுனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒருவேளை ராணி அக்கா தான் ஆணிக்கின்னு எதனா அடிச்சிட்டு இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு, ராணி அக்கா என்னக்கா பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால், இது வந்து ஒரு 2 BHKங்க. அதாவது 2 பெட்ரூம் இருக்கும். எந்த ரூமில் சவுண்டு கேட்குதோ அந்த ரூமை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. திடீர்னு இவங்களுக்கு பேக் சைடில் முட்டுற சத்தம் கேட்குது. அதாவது பின்னாடி இருக்கிற ரூமில் யாரோ ஒருத்தவங்க முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிஷாக்கு பயம் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? ஆல்மோஸ்ட் கிச்சனில் பார்த்துட்டாங்க, ஒரு ரூமில் பார்த்துட்டாங்க, யாருமே இல்லை. இப்போ இந்த ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்த்து யாருமே இல்லைன்னா வெளியே ஓடும்போது எதனா ஒரு அமானுஷம் கதவை மூடிட்டு நிஷாவை கொண்டுருச்சுன்னா, இப்படி பல தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது நிஷாக்குள்ள. இப்போ பயத்தில் அந்த கதவை ஓப்பன் பண்ண வேணா, வெளியே ஓடிடலாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக திரும்பி மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஓப்பன் ஆனா இந்த ராணி அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டு அவங்களோட சேலையை அவங்களே கிழிச்சு, இந்த இடத்துலலாம் ரத்தம் பரண்ட மாதிரி ரத்தம், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பரண்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க ரூம்குள்ள இருக்கிற உடன் பீரோல நங்குன்னு முட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. இதை பார்த்ததுமே நிஷாக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. பயத்துல வேமா ஓடி இருக்கிறாங்க வெளியே. ஒரு கட்டத்துக்கு மேல நின்றுட்டு அந்த அக்கா இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்கள கடந்த ஒரு 3 வருஷமாவே இந்த பொண்ணுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? இப்ப வேமா வெளியே ஓடி போயிட்டு நிஷா அவங்களோட அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி, அவங்க அப்பா தாத்தா அந்த ஏரியால இருக்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு வேமா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்குதாங்க. பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டு முகத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து பிடிக்க வரவங்களையும் தள்ளி விட்டுக்கிட்டு அமானுஷ்யமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. நிஷாக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாவமா இருந்திருக்குதுங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் நிஷாக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அக்காவை சமாளிக்க முடியாம பக்கத்துல இருக்கிற ஒரு தர்கா, அதான் அந்த ஏரியால வந்துட்டு ஒரு மண்டபம் இருக்கும், பக்கத்துல ஒரு தர்கா இருக்கும் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, அந்த தர்காக்கே இந்த அக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அந்த அக்காவை தர்கால வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேரத்துல அதாவது அவங்களுக்கு உண்மையாவே பேய் பிடிச்சிருக்குது. அது எதனாலங்கிறது தெரியல. இப்போ அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க மண்ணெண்ணெய் ஊத்தி எரிஞ்சாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா தான் இவங்களோட உடம்புக்குள்ள போயிருக்கதா அந்த ஏரியால ஒரு வதந்தி ஒண்ணு பரவி இருக்குது. ஆனால் இவங்க மேல யாரோ ஒருத்தவங்க ஏவலை ஏவி விட்டு இருக்காங்க. இவங்க நல்லா இருக்க கூடாதுங்கிற அடிப்படையில மேல ஏவலை ஏவி விட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. அதுக்கு காரணம் அவங்களோட மாமியார் தானாங்க. அதாவது இந்த ராணி அக்காவோட மாமியாரோட பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் தான் இதுக்கு காரணமா. ஏவலை ஏவி விட்டு இவங்களை வந்து இவங்களே அழிச்சிக்கணும், செத்துடணும், வேற ஒரு பொண்ணுக்கு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்களாம். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராணி அக்காக்கே ஒரு மாதிரி மனசு விட்டு போகுது. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கணுமா, இவங்க கிட்ட இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமாங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் நல்லவருங்கிறனால அவர்
புரியாமல் அம்மாவோட பேச்சையும் அக்காவோட பேச்சையும் கேட்டு ஆடிட்டு இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இவரை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும், இவரை எதனா ஒன்று பண்ணிடுவாங்களோங்கிற பட்சத்தில் அவர் கூடயே இருந்திருக்கிறாங்க. நிஷாக்கு ஏன்டா லீவுக்கு வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நிஷா ஒரு வேளை லீவுக்கு வரலனா இந்த வீட்டில் இந்த அக்காவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்க அன்னைக்கு வரணும்னு எழுதி இருக்குது, அவங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு எழுதி இருக்குது, அவங்கள காப்பாற்றணுன்ட்டு எழுதி இருக்குதுங்க கடவுளால். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு கனெக்ட் ஆகுங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஒருத்தவங்கள பாதிக்கவும் செய்யும், ஒருத்தவங்கள காப்பாற்றவும் செய்யுங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சம்பவத்தை நிஷாவால் மறக்கவே முடியலையாங்க. அவங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறமாவும் ஒரு மாதிரி நைட்லாம் அழுக வந்துக்கிட்டே இருக்குமா, அவங்கள அறியாமலே கூட பிறந்தவங்க மாதிரி பழகிருக்கிறாங்க. அதனாலேயே நிஷாக்கு ஒரு மாதிரி தூக்கம் வராமல் இருந்திருக்குதுங்க. இப்போது நிஷா காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் வீட்டுக்கு தெரியாமல் அஜய்ங்கிற பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் கோஎட் தாங்க. அஜய் ஹிந்து. காலேஜில் பசங்க பொண்ணுங்களாம் சேர்ந்து ஒரு டூர் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. கொடைக்கானல் பக்கம்தான் திண்டுக்கல்ல இருந்து. லீவ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடியே 2 நாள் காலேஜுக்கு லீவ் போட்டுடலாம். லீவ் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நாள் கொடைக்கானல் போயிட்டு 2வது நாள் நைட்டு உன்னை வீட்டில் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அஜய் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நிஷாவும் ஒத்துக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க ஒன்றும் தப்பாலாம் இல்லையாங்க. நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிருக்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாரும் ஒரு ரூம்லையும் பசங்க எல்லாரும் ஒரு ரூம்லையும் தங்கியிருக்கிறாங்க. அங்கே அவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு அசம்பாவிதமோ அவங்களுக்கு நடக்கலை. ரிட்டன் அவங்க வந்துட்டு இருக்கும்போது திண்டுக்கல் ரோட்டில், திண்டுக்கல் பைபாஸில் 4 பைக்கில் 8 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 4 பொண்ணுங்க 4 பசங்க 8 பேர் வந்துட்டு இருக்கும்போது ஒன்று சொன்ன மாதிரி, அதாவது ஒருத்தர் பார்த்தா பரவாயில்ல, எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஒரு வெள்ளை சேலை கட்டின உருவம் ரோடை கிராஸ் பண்ணியிருக்குதுங்க. இப்போ நான் பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பைபாஸில். அன்னைக்குன்னு பார்த்து பஸ் எதுவுமே வரல, நாங்கள் பைக்கில் மட்டும் நான் போயிட்டு இருக்கிறேன்னா ரோடை கிராஸ் பண்ணி ஒரு வெள்ளை சேலை கட்டின ஒரு பொண்ணு வேகமாக ஓடுனா இப்படி இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஓடி இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி அடுத்த ஸ்டாப்லேயே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. எல்லாருமே நிப்பாட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் தெரியல, வந்த எல்லாரோட கண்ணுக்குமே தெரிஞ்சிருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பையன் சொல்லியிருக்கிறான், நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், அந்த பொண்ணு இப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணி கரெக்டாக அந்த மண்ணு ரோடுக்கு போவாங்க இல்லையா, அதாவது இந்த தார் ரோடை தாண்டி மண்ணுக்கு போகும்போது அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சிட்டா, அந்த பொண்ணு காற்றுல கரைஞ்சிட்டா. இதை நான் என் கண்ணால் பார்த்தேன்டான்னு சொல்லிட்டு கண்ணுலாம் கலங்கி போய் ஒரு மாதிரி பயந்த குரலில் சொல்லியிருக்கிறாரு. நிஷாவும் அஜயும் தான் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து நிறையா இந்த மாதிரியான அமானுஷங்கள்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரிலங்க. இதை விட பெருசாலாம் அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க இல்லையா. அதனால நிஷாவும் அஜயும் மற்றவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பேசாமல் வீட்டுக்கு போங்க, அவங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சிட்டு பேசாமல் வீட்டுக்கு போங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அஜய் 2-2:30 மணிக்கு திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல, அந்த ஏரியாவில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி KTM பைக்கில், அவரோட டியூக் பைக்கில் நிஷாவை அவங்களோட ஏரியா முக்கில் இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாருங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நிஷாவை அந்த ராணி அக்கா பின்னாடியே தொடர்றாங்க. அவங்களோட வீடு வரைக்குமே வராங்க. அப்புறமா தான் அவங்க ஒரு அமானுஷங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. காலிங் பெல் அமுக்கும் போது அவங்க அப்பா தான் வெளியே கதவை திறக்கிறாரு. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் அன்டைமில் வந்திருக்கிற, எப்படிமா வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கேள்வி கேட்கும்போது இந்த பொண்ணு அரண்டு போன மாதிரி ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்கும்போது அவங்க அப்பா கணிச்சிடுறாரு, ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு. சரி ஓகேம்மா, ஒன்றும் இல்லைப்பா, தூங்கு, சாப்பிட்றியா, இல்லை சாப்பிட்டு தான்ப்பா வந்தேன், தூங்கு, காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூங்கிட்டாங்களாங்க. அவங்கள அறியாமலே, தூக்கம் வரல, ஒரு கிட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சுமா, ஏமா அன்டைமில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், எப்போம்மா காலேஜிலேருந்து கிளம்புனு சொல்லி கேட்கும்போது, அப்பா நான் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் போயிருந்தேன், அதாவது பசங்களோட போனேன்னு சொல்லாமல் பொண்ணுங்களாம் சேர்ந்து கொடைக்கானல் போயிருந்தோம், அதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன்ப்பா, நீங்கள் சொன்னால் விட மாட்டீங்களோங்கிற ஒரு இதில் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க. சரி இருக்கட்டுமா, அதில் என்ன இருக்குது, நீங்கள் பொண்ணுங்களாக தானே போயிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் விட்டுறாரு. நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை நிஷா அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா வேகமாக ஓடி போயிட்டு குரானை எடுத்துகிட்டு அவங்க கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சூறா ஓதி நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மேலே தெளித்து, இந்த ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு போய் வெளியெல்லாம் தெளித்து நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்குறாருங்க. ஏன்னா நிஷா வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே, அதாவது நிஷா கொடைக்கானலில் இருக்கும்போது இந்த ராணி அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை. அவங்களோட ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டு வெளியே குடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அவங்க மாமியார் இவங்களை ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு அவங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்களோட பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க, அதாவது இந்த அக்கா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ராணி அக்காவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிற கெரோசின் எடுத்து ஊற்றிக்கிட்டு அவங்களே கொளுத்தி பயங்கரமாக அலறல் சத்தத்தோட அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 10-10:30 மணிக்கு, அதாவது முதல்ல அந்த ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா,
அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, அவங்க மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றி கொளுத்திக்கிட்டு வெளியே வந்து அதே இடத்துல இறக்குறாங்க. இப்போ தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து நினச்ச ஒரு விஷயம் தப்பாயிருச்சு. அந்த வீட்டுக்கே உண்டான ஒரு சாபக்கேடு, அதாவது அந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட முடிவு, அந்த வீட்டில் கல்யாணமான பொண்ணோட முடிவு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு இறந்து போனவங்களோட ஆத்மா தான் வந்து அவங்கள கொன்னுச்சா, இல்லை வீட்டிலே இருக்கிற அவங்க மாமியாரும் அவங்களோட புருஷனும் தான் பேசி அவங்கள கொண்டுட்டாங்களாங்கிறது அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்குதுங்க. இதை சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அப்போது 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ராணி அக்கா தான் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நைட்டி போட்டுக்கிட்டு இவங்க கூடயே இவங்க வீடு வரைக்கும் வந்து இவங்கள கேர் பண்ணியிருக்கிறாங்களா. அந்த ராணி அக்கா நிஷாவை கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பயம்படுத்துறதோ இல்லை அவங்கள ஹார்ம்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற மாதிரியோ எந்த விஷயமே பண்ணலைங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நிஷாக்கே ஒரு குழப்பம் வருதுங்க. எதனால் அந்த அக்காவோட கழுத்தில் ஒரு மார்க் இருந்துச்சு, இவங்க என்னடானா எரிஞ்சு இறந்துட்டாங்கங்கிறாங்க, அவங்க கழுத்தில் எதனால் ஒரு மார்க் இருந்துச்சு, அது இவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறியாகவே இப்போ வரைக்கும் இருக்குதாங்க. இதுதான் நிஷாவோட வாழ்க்கையில் நடந்த மறக்கவே முடியாத 4 சம்பவங்க. அவங்க அப்பாவுக்கு நடந்ததை சேர்த்து மொத்தம் 5 சம்பவம். இதை கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ தாங்க அந்த ஸ்டோரியை பார்த்தேன். ஸோ நிஷா என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வர பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் நேமையோ ஏரியாவோட நேமையோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணாமல் புனை பெயர்களாக சொல்லிட்டேங்க. ஆனால் திருச்சியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது. அதை மட்டும் சொல்ல சொன்னாங்க. ஏரியா பேரை மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே 1 to 10 டேட்டில் எக்ஸ்க்ளூசிவாக ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்பாட்டிஃபையை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரி கோஸ்டிஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் இன்றைக்கி இந்த கதையை ஒரு ஃப்ளோவாக சொல்ல முடியலை. எங்கேயாச்சும் ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. அண்டு நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஸ்டோரி போட்டிருக்கணும், அந்த டைமிங்கும் மிஸ் ஆகிடுச்சு உடம்பு முடியாத காரணத்தினால. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அது போக இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் எல்லாரோட கமெண்ட்ஸையுமே. இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அண்ணன், நாங்கள் அப்பளம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம டெவில்ஸ் கிச்சனை கேட்போம் அண்ணன், அதான் என் பேர் எங்கள் அண்ணன் பேரை சொல்லிருங்கண்ணே, அதை என்னோட பேர் என்னோட அண்ணனோட பேரை சொல்லிருங்கண்ணே. டெவில்ஸ் கிச்சனில் என் பேர் யோகா, அண்ணன் பேர் செந்தூர். ஹாய்மா யோகா, ஹாய் பிரதர் செந்தூர், 2 பேரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்களோட பேரை சொல்லி நீங்கள் சொல்ல சொன்னீங்க. மதுரையிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மதுரையில் அப்பளம் கம்பெனிலேருந்து பார்த்துட்ருக்கிற அண்ணன் தங்கச்சியான உங்களுக்கும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹாய்ங்க. நெக்ஸ்ட் வந்து புஷ்பாங்கிறவங்க மலேசியாவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹாய், மை நேம் இஸ் புஷ்பா ஃப்ரம் மலேசியா. I am biggest fan of you. Coming 24 May, my son birthday, 21st birthday. Please wish him அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. May 24th அவங்க பையனுக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே பிரதர், காட் பிளஸ் யூ. அண்ட் எல்லாருமே நம்மளோட கோஸ்டிஸ் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, May 24th தான் அவங்க பையனுக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இதை அவங்க அனுப்பியே 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு முன்னாடி 4 நாள் ஆச்சு. ஆனால் கரெக்டாக May 24th அன்னைக்கு நான் இந்த கமெண்ட் வந்து பார்க்கணுன்னு இருந்திருக்கு. பிரதர், இன்றைக்கி தான் உங்களுக்கு பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரதர். தனுஸ்ரீ அப்படிங்கிற தங்கச்சி என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அண்ணா ஸ்டோரி உண்மையாகவே நல்லா இருக்குன்னா, கேரளா நேம் காயத்ரி, என் பையனுக்கு May 25th பர்த்டே, விஷ் பண்ணுங்கண்ணா. ஓகேம்மா. May 25th வந்து தனுஸ்ரீ அவங்களோட பையனுக்கு பர்த்டேவா, நாளைக்கு தான் அவங்களோட பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தம்பி. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் மார்னிங் தான் ஸ்டோரி கேட்பேன், சமைக்கும் போதும் துணி ஸ்டிச் பண்ணும்போதும் ஹெட்செட் போட்டு கேட்பேன். ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸ்டிச் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தூக்கம் வராது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஸ்டோரி சீக்கிரம் மூவியாக வர ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தர்ஷாங்கிற ஒரு தங்கச்சி கோவப்பட்டிருக்கிறாங்க. என்னென்னா, ஹாய் பிரபா அண்ணா, நானும் ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் டைம்லையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களோட வீடியோ பார்க்குறேன்.
நான் உங்களோட பிக் ஃபேன் அண்ட் சப்ஸ்கிரைபர்னா, உங்களோட பிக் ஃபேன் அண்ணா. ப்ளீஸ் என்னோட பசங்க நேம் சொல்லுங்கள். தர்ஷன், தன்விக். ஹாய் தர்ஷன், ஹாய் தன்விக். ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கண்ணா. அப்புறம் May 19th என்னோட பர்த்டே, நேம் தனுஷியா, விஷ் பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ பாய்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. தனுஷியாமா, உங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேமா. சாரிம்மா, நான் அந்த கமெண்ட்டை வந்து லேட்டாக தான் பார்த்தேன். இல்லைனா உங்களுக்கு May 19th அன்னைக்கே விஷ் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக May 18th என்னோட பர்த்டே. ஷெரில்ங்கிற ஒரு பையனா பொண்ணா? ஷெரில்ங்கிறவங்களுக்கு May 18 வந்து பர்த்டேவான். அவங்களுக்கும் பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ங்க. அப்புறம் சுந்தர் IG 7557ங்கிறவங்க, ஹாய் அண்ணா, என் நேம் ஓவியா, என் அம்மாவுக்கு June 10th பர்த்டே, விஷ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. June 10th வந்து மை பர்த்டேவா? ஓ, அவங்களுக்கு கீழே ஜெயஸ்ரீங்கிறவங்க, அவங்களுக்கு June 10th வந்து பர்த்டே வாங்க. ஹாய் ஓவியாமா, June 10 உங்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு தானே அம்மாக்கா? ஹாய் ஓவியா, அவங்களோட அம்மா, உங்களுக்கு வந்து June 10 வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணு சொன்னாங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. அப்புறம் ஜெயஸ்ரீங்கிற பொண்ணு கீழே கமெண்ட்டில் அவங்க கமெண்ட் கீழே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, June 10 என்னோட பர்த்டேன்னு. ஜெயஸ்ரீ, உங்களுக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. அடுத்ததாக ஏழுமலைங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ப்ரோ நானும் மார்னிங் 4 o'clock எழுந்து சமைக்கும்போது உங்கள் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு கிச்சனில் வேலை பார்ப்பேன். என் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க. பின்ன விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு டெவில்ஸ் கிச்சன் கேட்பீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? பின்ன உங்கள் ஹஸ்பண்ட் திட்டாமல் என்ன பண்ணுவார்? நிறையா பேரோட வீட்டில் நிறையா பேரோட ஹஸ்பண்டுக்கு நான் தான் வில்லனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏனாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. ஐயோ, திட்டுவாங்க, கண்டுக்க மாட்டேன் ப்ரோவான். ஐயோ, எங்கே கொண்டு போய் விட போதோ தெரில இது. அடுத்ததாக சரண்யா கண்ணன்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா, மார்ச் அப்போ என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆச்சும் விஷ் பண்ணுங்கன்னு நம்புகிறேண்ணா. ஐயோ சாரிம்மா சரண்யா கண்ணன், நான் வந்து பார்க்கலம்மா கமெண்ட்டை. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ், ஓகேவா? அடுத்ததான் நான் சங்கீதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாவ், சூப்பர் பிரதர். சம்டைம்ஸ் ஓன் ஸ்டோரி சொதப்பலாக இருக்கும், ஹாஃப்வேல ஓன் ஸ்டோரின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டோரி பார்க்க ரியல் இன்சிடெண்ட் மாதிரியே இருந்துச்சு. லவ் ஃப்ரம் மலேசியா. 23rd என் பர்த்டே, அப்படியே ஒரு விஷஸை போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு கண் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. ஏன்னா நேற்று தான் உங்களுக்கு பர்த்டேன்னு நினைக்கிறாமா. எஸ்டர்டே முடிஞ்சிருச்சு அவங்களோட பர்த்டே. ஜனார்த் ஜேதுங்கிறவங்க, ப்ரோ May 20 10th ரிசல்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரே அண்ட் விஷ். அது என்ன 10 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரே அண்ட் விஷ்? ஒருவேளை அந்த 10 பசங்களும் சேர்ந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். May 20னா இந்நேரம் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரிசல்ட் வந்தாலுமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் சரி, எதுக்குமே வந்து ஒரி பண்ணாதீங்க வாழ்க்கையில். அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து தப்பான முடிவுகளுக்கெல்லாம் அந்த டைமில் போனாங்க. இப்போலாம் அந்த மாதிரி ஜென்ரேஷன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 1-2 பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எந்த முடிவு எடுக்காதீங்க. பாஸ் ஆனால் போதும் நமக்கு, இல்லை நல்ல மார்க் எடுத்தால் போதும், இல்லை நம்ம எய்ம் பண்ணதை விட ஒரு 2 மார்க் கம்மியாயிருச்சு, நான் 500 மார்க் எடுக்கணும்னு இருந்தேன், 498 தான் எடுத்தேன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும். நமக்கெல்லாம் பார்க்கும்போதே எரிச்சலாக வரும், என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பசங்களை அப்படிங்கிட்டு திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 326 எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பானுங்க. 498 எடுத்த பொண்ணு அது பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். ஏமா அழுகிறேன்னு கேட்டால் 2 மார்க் போச்சுனே, 2 மார்க் எடுத்திருந்தா 500க்கு 500ண்ணே அப்படிங்கும். எப்படி இருக்கும் நமக்கு? நான் 10th 410, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? ஸ்ரீஷாங்கிற பொண்ணுக்கு 21/5/2026 மை பர்த்டே என்ன, விஷ் மீ யுவர் ஃபேன் ஃப்ரம் மலேசியா. ஸ்ரீஷாமா, உங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஹாய் ஸ்ரீஷாமா, எப்படி இருக்கீங்க? சாரிம்மா, உங்களோட மெசேஜ் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் கமெண்ட்டை. உங்களுக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ்மா. ஹாய் அண்ணா, உங்களுக்கு ஆக்டர் லாரன்ஸ் அண்ணாவை வச்சு மூவி டைரக்ஷன் பண்ண சான்ஸ் கிடைச்சா நீங்கள் பண்ணுவீங்களா? எனக்கு பிரபாகரன் அண்டு லாரன்ஸ் அண்ணா காம்போ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அண்ணா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் மேலும் சக்ஸஸ் ஆகணும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. சத்யா கேசவன்கிறவங்க, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஆனால் எனக்குமே அது இருக்குது. லாரன்ஸ் அண்ணன் மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்டை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நான் டைரக்ஷன், அதை நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன், நான் டைரக்ஷன் பண்ணுறேன், அவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம்
ரொம்பவே ஒரு மாரி நீங்க சொல்லும்போதே எனக்கு அப்படியே ஒரு 10 ஐஸ் கட்டி தூக்கி உள்ள போட்ட மாரி தான் இருக்குது. நடந்தால் அது ஒரு ஒரு மாரி நல்லா தாங்க இருக்கும். உங்களோட வாக்கு பலிக்குதா என்னங்கிறத ஃபியூச்சர்ல பார்ப்போம். எதையுமே இப்ப நம்ம பிரெடிக்ட் பண்ணி பண்றது இல்லங்க. திவிமுத்து சவுந்தர்ங்கிறவங்க, "ஹாய் ப்ரோ, மை சன்க்கு மே 21 பர்த்டே நீங்க விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். நேம் முகுந்தன் ஹரிஷ் சவுந்தர்." ஒரே பேரா இல்ல 2 பேரான்னு தெரியலையே இது. முகுந்தன் ஹரிஷ் சவுந்தர், உங்களுக்கு வந்து மே 21 வந்து பர்த்டேன்னு உங்க அம்மா போட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அத நான் பார்க்கல. உங்களுக்கு நான் இப்ப பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். மாமாவ மன்னிச்சிடுங்க. ஓகேவா? சைலஜா நவீன்ங்கிறவங்க, "அண்ணா, ஐ கமெண்ட்ஸ் லாஸ்ட் 4 வீடியோ. பட் யூ நாட் சே மை அஷ்வந்த் நேம். ப்ளீஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட் சே மை அஷ்வந்த்" அப்படின்னு இருக்கிறாங்க. அஷ்வந்த்ங்கிற தம்பி ரொம்ப நாளாவே நம்ம வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாராம். ஆனால் நான் வந்து அதை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டோட கண்ணீர் வெடித்து போட்டிருக்கிறாரு. சாரி அஷ்வந்த், என்னை மன்னிச்சிரு. நான் வந்து கவனிக்கலை. அடுத்தடுத்து ஸ்டோரி அப்படியே வேலைகள்னு ஓடிட்டு இருந்தனால உன்னோட கமெண்ட்டை நான் பார்க்கலப்பா. நீ இத்தனை தடவை அழுது சிம்பிள் போட்டிருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஹாய் அஷ்வந்த், நல்லா இருக்கீங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அஷ்வந்த், அண்டு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அனுப்புகிற எல்லா கமெண்ட்ஸுக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியுது. ஒரு சிலர்லாம் வந்து அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் வந்து அதை வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறீங்க. அதை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணி சொல்லிடுவேன். பட் எல்லா கமெண்ட்ஸையுமே சொல்லணும்னா அதுக்கு மட்டுமே தனியாக 1 மணி நேரம் ஆகுங்க. அதனால தான் சொல்கிறதில்ல. ஸோ ஆனால் எல்லாரோட கமெண்ட்டுமே நான் பார்ப்பேன். உங்களுக்கு ஹார்ட் கொடுப்பேன். அதனால் நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க. எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. சத்தியராஜாங்கிறவங்க, "நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள் கூறியதற்கு. உங்கள் கதை எப்போதுமே சூப்பராக இருக்கும். என் பெயர் பாத்திமா. என் மகளின் பெயர் தியாஷினி. கணவர் பெயர் சத்யா. மகன் பெயர் பவின். அனைவருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க" அப்படின்னு இருக்கிறாங்க. எப்பா, ஒரு ரேஷன் கார்டே அனுப்பி விட்டுருக்குறாங்க. சரி, சொல்லிடுவோம். அவங்க பேர் வந்து பாத்திமா. "ஹாய் பாத்திமா அக்கா." அண்ணாவா? அண்ணான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள நான் தங்கச்சின்னு தான் கூப்பிடணும் இல்லையா? "ஹாய்மா பாத்திமா." அப்புறம் அவங்களோட பொண்ணு தியாஷினி. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் சத்யா. அப்புறம் அவங்களோட பையன் பவின். இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் டெவில்ஸ் கிச்சன் சார்பா பிரபாகரன்ட்ட இருந்து. ஓகேவா? லாகிரு அப்படிங்கிறவங்க, "ஹாய் பிரபா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எல்லாரும் சுகமோ? ராவணா ராவணா தொலைக்காட்சி நாடகம் பார்க்கிறோமோ இல்லையோ, எங்கள் வீட்டில் உங்கள் கதையை பார்க்கறது தவறவே மாட்டோம்னா. எங்கட ஊரில் நிறைய வீட்டில் உங்கள் குரல் ஒலிக்குதுண்ணா. உங்கள் கதை எல்லாமே நல்லா த்ரில்லிங்காக இருக்குண்ணா. இலங்கை நண்பன் நிப்ராஸ்." ஓகே. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ராவணான்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி இருக்குது போலங்க. ராவணான்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி நாடகம் வருது போல். எனக்கு தெரில, நான் பார்த்ததில்ல. மேபி ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்ருக்கவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தொலைக்காட்சியில் வர நாடகத்தை பார்க்குறோமோ இல்லையோ, உங்களோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம நிப்ராஸ் தான் போட்டிருக்கிறாரு. அவர் ரெகுலராகவே கமெண்ட் பண்ணுறது தான். தேங்க்யூ நிப்ராஸ். "அண்ணா, மே 27 என் தங்கச்சி பொண்ணு ரித்தன்யாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க." மே 27 பர்த்டே வரப்போகுது ரித்தன்யாவுக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரித்தன்யா. அண்ட் நம்ம கோஸ்டிஸ் எல்லாருமே ரித்தன்யாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டு விட்ருங்க கீழே, அந்த குட்டி பாப்பாவுக்கு. அது போக இந்த ஐடியிலேருந்து பிரபா அண்ணா பயிலுகடான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க. நமக்கு எந்த பயிலுகடாவும் வேணாம், எதுவும் வேணாம். அன்பு இருந்தால் போதும். தேவையில்லாமல் எதோ சொல்லி வேறு மாதிரி திருப்பி விட வேணாம். இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்ததாக பிரித்திகா சுந்தருங்கிறவங்க, "ஹாய் அண்ணா, நான் உங்களோட பிக் ஃபேன். கேன் யூ ப்ளீஸ் மென்ஷன் மை நேம் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஜஸ்டஸ் பிரித்திகா" அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஹாய் பிரித்திகா, எப்படி இருக்கீங்க? இப்போ லாஸ்ட் கமெண்ட்டுங்க. ஸ்னேகாங்கிற தங்கச்சி அனுப்பியிருக்கிறாங்க. "அண்ணா, டேக் கேர் ஆஃப் யூ அண்ணா. நாளைக்கு ஸ்டோரி சொல்லுவீங்க இல்லை, அப்போது என்னோட பேர் சொல்லுங்கள் அண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னோட பேர் ஸ்னேகான்னு" போட்டு அவ்வளோ ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. ஸ்னேகாங்கிறதே ஒரு அழகான பெயர் தான். ஏன்னா எனக்கு புன்னகை அரசி ஸ்னேகா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஸ்னேகான்னு போட்டு இவ்வளோ ஹார்ட் விட்டுருக்குறாங்க. "ஹாய் ஸ்னேகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க?" ஸோ இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் ஓவர் கோஸ்டேஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும், அதாவது இப்போ முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நிறைய பேரோட கமெண்ட் வந்து என்னால் படிக்க முடியலை. அவங்க எல்லாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணுங்க. நிறைய பேர் வந்து நான் வந்து நடுவில் விட்டேங்க அந்த சூப்பர் தேங்க்ஸுங்கிற ஒரு விஷயத்த வந்து. அடுத்து நான் பெருசாலாம் எதுவுமே சொல்லலை. அது அவங்கவுங்களோட விருப்பம். ஸ்டோரி நல்லா இருக்குது,
இதுக்கான எஃபோர்ட் தெரியுது. இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க வந்து அனுப்புவாங்க. அத வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத அப்படியே விட்டுட்டேன். நடுவுல வந்துட்டு நான் சொல்லாமலேயே கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேர்கிட்ட ரெகுலரா அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சூப்பர் தேங்க்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டோரிக்கும். இந்த சூப்பர் தேங்க்ஸ் போட்ட எல்லாருக்குமே, அந்த எல்லா உள்ளங்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க் யூ கோஸ்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாட்டா, பாய் பாய்.